அங்கிள், விசுவாசத்தை குறித்து விசுவாசிகளுக்கே அறியாத ஒரு உண்மையை கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள். நல்ல ஒரு கேள்வி. பாருங்கள், விசுவாசிகளுடைய தோல்விகளுக்கு எல்லாம் அறியாமை மாத்திரம்தான் காரணம். நான் திரும்ப சொல்கிறேன், ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் கெட்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். மனுஷன் உங்களை விடுதலையாக்க வேண்டியதில்லை, தேவனும் விடுதலையாக்க வேண்டியதில்லை, அறிவு விடுதலையாக்கும். இப்போ விசுவாசிகள் அறியாத பல சத்தியங்களில் ஒரு முக்கியமான சத்தியம், இவர்கள் ரட்சிக்கப்பட்டது மனிதனுடைய விசுவாசத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டார்கள். திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் பெற்றிருப்பது இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தில் குறைவு இல்லை, அந்த விசுவாசத்தில் பழுது இல்லை. பிரச்சனை என்னென்னா, தங்களுக்கு எந்த அளவு விசுவாசம் இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லை. தட்ஸ் த ப்ராப்ளம். சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் விசுவாசம் தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார்னா, எப்போ ஏற்கனவே உங்களுக்குள்ள தேவையான விசுவாசம் இருக்கிறது, அந்த நாலேஜ் தான் தேவை இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சுப்பா. ஒரு 30 வருஷம், நான் 35 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு. 25 வருஷம் நான் கர்த்தர் நல்லவன்னு ருசி பார்க்கலை. ஏன்? எனக்குள்ள போதுமான அளவு விசுவாசம் இருக்கிறது என்கிற நாலேஜ். இப்போ ஒரு 9-10 ஆண்டுகளாக அந்த நாலேஜ் வந்ததுனால அற்புதம் செய்யாத நாளே இல்லை. அது அவருடைய கிருபை. எனக்கு தினந்தோறும் ஃபோன் வருது, நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க, டெலிவிஷன் ப்ரோக்ராம் பார்த்து ஃபோன் வருது. சர்வ சாதாரணமாக நான் பேசும் பொழுது அற்புதம் நடக்கிறது. ஏனென்றால் சில வசனம் எனக்கு மாம்சம் ஆயிற்று. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே, நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்போது அந்த அளவுக்கு நம்மால் முடியும் என்கிற அந்த வார்த்தை எனக்கு மாம்சமானதுனால விசுவாசத்தில் என்னிடத்தில் குறைவு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கேள்வி என்ன? விசுவாசத்தில் குறித்து விசுவாசிகளுக்கே தெரியாத ஒரு உண்மை. ரைட். நீங்கள் விசுவாசிகளாக தானே இதை பார்க்குறீங்க. உங்களுக்கே தெரியாத உண்மை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்ய அல்லது அதைவிட பெரிய அற்புதம் செய்ய உங்களுக்கு 2 தேவை. ஒன்று என்னது? விசுவாசம். 2வது சூப்பர் நேச்சுரல் பவர். இந்த 2ஐயும் தேவன் உங்களுக்கு சம்பூரணமாக கொடுத்துட்டார். ரைட். இதை குறித்து உங்களுக்கு அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்யக்கூடிய அளவில் எனக்கு விசுவாசமும் இருக்குது, வல்லமையும் இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லை. அப்போ எனக்கு இன்னொரு அப்போ விசுவாசத்துக்கு அளவு ஏதாவது இருக்கா? அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம், அதில் குறைவு ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்முடைய செய்தியை ஒரு 100 செய்தியை, அரை மணி நேரம் செய்தி 100 செய்தியை ஜெர்மனில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஏன்னா பிரதர் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாருன்னு சொல்லி, அவங்க பேசிக்காக ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஆண்டி ஜோம் பண்ணிக்கிடுங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். என்ன செய்யுது உனக்கு? எனக்கு ஒரே தலைவலி, அப்புறம் ஃபீவர் இருக்கு, உன் தலையில் கை வைமா அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர். இயேசு நாமத்தினால இப்பொழுதே டெம்பரேச்சர் நார்மல் ஆகிறது, தலைவலியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து கூப்பிட்டா, ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிற்று, தலைவலியும் போயிட்டு, நான் ஆஸ்பத்திரிக்கே போகல, ஃபீவரும் டெம்பரேச்சரும் அப்போது தங்களுக்குள்ளே இந்த அதிசயமான ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் விசுவாசிகளுக்கு இல்லாததுனால. நல்ல கேள்வி இல்லையா? விசுவாசத்தை குறித்து விசுவாசிகளுக்கே தெரியாத ஒரு உண்மை. வெரி குட். அருமையான விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொன்னார். அதனால் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள், சத்தியத்தை சரியாக அறியுங்கள். உங்களாலும் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து, அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து, அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. ஜாய்ஃபுல் லைஃப், சக்ஸஸ்ஃபுல் லைஃப், மிகுந்த அறுவடை நிறைந்த வாழ்க்கை
வாழத்தக்கதாக இந்த கேள்விக்கு பதிலை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். உங்களை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்னவற்றை நீங்கள் விசுவாசித்தாலே போதுங்க. ஸோ அப்போ பாயிண்ட் என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவு விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவு ஆற்றலும், அந்த சூப்பர் நேச்சுரல் ஆற்றலும் இருந்ததோ அதே அளவு விசுவாசமும் அதே அளவு ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பலத்த அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.